நட்சத்திர வரிசையிலே இன்னைக்கு நம்ம திருவோண நட்சத்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். திருவோணத்தை வடமொழியிலே சிரவணம் என்று சொல்வார்கள். சிரவணம் என்றால் காதால் கேட்பது. இதைத்தான் சிரவணம் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு கேள்வி ஞானமும் சரி, கல்வி ஞானமும் சரி மிக மிக அதிகம். மிக அதிக புத்திசாலிகள். கூர்மையாக எதையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்கள். யார் எதை சொன்னாலும் அதை காது கொடுத்து நன்றாக கேட்பார்கள். அண்ட் தே ஆர் வெரி குட் கவுன்சிலர்ஸ். பலரையும் ஒருங்கிணைத்து வேலை வாங்கக்கூடிய திறமை மிக்கவர்கள். கொண்ட குறிக்கோளிலே ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார்கள். நல்ல ஈவெண்ட் மேனேஜர்ஸாக இருப்பார்கள். பல தரப்பட்ட புத்தகங்களை எப்பொழுதும் படித்து கொண்டே இருப்பார்கள். அந்த காலத்துலலாம் புத்தகம் படித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கூகுள், எதை பார்த்தாலும் கூகுளில் ரிசர்ச் செய்து, கூகுளில் ரெஃபர் செய்து பல விஷயங்களை இவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். நல்ல தேக ஆரோக்கியமும் பொருளாதார வசதியும் கொண்டவர்கள். குழந்தைகள் மீது இவர்களுக்கு அன்பும் ஆர்வமும் மிக அதிகமாக இருக்கும். காலச்சக்கரத்தின் கர்மஸ்தானத்தில் இருக்கின்றது இந்த நட்சத்திரம். இவர்களுக்கு அனுபவ உணர்வு அதிகம். அதேபோல் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளும் அந்த வேகமும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இவர்கள் இரு வேறு துருவங்களான சனி மற்றும் சந்திரனின் ஆட்சியிலே இருக்கிறார்கள். இந்த நட்சத்திரத்தை ஆள்பவன் சந்திரன், இந்த ராசியை ஆள்பவன் சனி. இவர்கள் இரண்டு பேருமே சேர்ந்து இந்த சிரவண நட்சத்திரக்காரர்கள் மீது தங்களுடைய தாக்கத்தை பொழிந்து கொண்டே இருப்பார்கள். சந்திரன் என்பது 1.25 நாட்களுக்கு ஒருமுறை நட்சத்திரம் மாறக்கூடிய ஒரு கிரகம். அதனால் அந்த சந்திரனுடைய வேகம் இவர்களுக்கு இருக்கும். அதேபோல் சனி இவர்களுடைய ராசியை ஆள்வதால் சனியின் மந்த புத்தி. சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் இருக்கும் இடத்தை விட்டுவே நகருவான் இல்லையா? அந்த மந்த புத்தியும் அந்த பொறுமையும் கூட இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை பொறுமை என்று சொல்ல முடியாது, ஒரு விதமான சோம்பேறித்தனம் என்று சொல்லலாம். இவர்களிடம் நல்ல கம்பேஷன், லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாமே இருந்தாலும் மனதால் இறுகி போனவர்கள். அடிக்கடி இவர்கள் மன தடுமாற்றத்திற்கு, மூட் ஸ்விங்ஸுக்கு ஆளாவார்கள். ஒரே மாதிரியான மனநிலையிலே இவர்களை பார்ப்பது மிக மிக கடினம். வசீகரமான தோற்றம் கொண்டவர்கள். கலையை ரசிக்கும் ஆர்வம் கொண்டவர்கள். சிலர் கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். சிறு வயதிலிருந்தே பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகித்தான் இவர்கள் வாழ்ந்து வந்திருப்பார்கள். ஒரு 35 வயதிற்கு மேல்தான் இவர்கள் வாழ்க்கையிலே நல்ல நிலைமையை அடைவார்கள். சிறு வயதிலிருந்தே பலவிதமான விஷயங்களை ஏங்கித்தான் இவர்கள் அடைவார்கள். முக்கியமாக அன்பிற்கும் பாசத்திற்கும் ஏங்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இவர்கள். இவர்களுக்கு மறுக்கப்படும் விஷயமும் அதுதான். இவர்கள் நினைத்த மாதிரியான பாசமும் அன்பும் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. சற்று பொசசிவான ஏக்கங்கள் என்று கூட இதை சொல்லலாம். இவர்கள் சந்திரனின் வேகத்தால் அடிக்கடி பல விஷயங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். வேக வேகமாக பயணம் செய்ய விரும்புவார்கள். வேக வேகமாக ஒரு விஷயத்தை தொடங்க நினைப்பார்கள். வேக வேகமாக அதை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதை முடித்து அந்த ரிசல்ட்டை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் கூடையே யார் இருக்காங்க? சனி மந்தன் இல்லையா? ஸோ சந்திரன் மேலே கொண்டு போனால் சனி கீழே பிடிச்சு இழுக்கும். அதனால் இவர்களுக்கு பலவிதமான தடைகள் ஏற்பட்டு இவர்கள் நினைத்த விஷயத்தை நினைத்த மாதிரி முடிக்க முடியாமல் இவர்களுக்கு போகும். இவர்கள் கடும் உழைப்பாளிகள் தான் இருந்தாலும் பல நேரங்களிலே இவர்கள் தவறான முடிவுகளை எடுப்பார்கள். அப்படி தவறான முடிவுகளை எடுப்பதன் காரணமாக இவர்கள் ஆரம்பிக்கும் செயல் பாதியிலேயே நின்று போகும். இந்த திருவோணம் என்பது சுக்கிரனின் சாபத்தை பெற்ற நட்சத்திரம். அதன் காரணமாகவே திருமண வாழ்க்கையிலும் இவர்கள் தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு அனுபவிப்பார்கள், அவதிப்படுவார்கள். சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், நகை, ஆடை ஆபரணங்கள், அணிமணிகள், மகிழ்ச்சி, சந்தோஷம், திருமணம், காமம், காதல் போன்ற பல விஷயங்களை உடையவன் இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் கெட்டிருப்பதால் அல்லது சுக்கிர சாபத்தை பெற்றிருப்பதால் இந்த காரகத்துவங்கள் எல்லாமே இவர்களுக்கு அடிவாங்கும். எனவே முக்கியமாக இவர்கள் திருமண வாழ்க்கையிலே அடிவாங்குவார்கள். அவசரமாக காதலித்து திருமணம் செய்து கொள்வார்கள். அந்த திருமணம் நிச்சயமாக மனமுறிவிலே கொண்டுவிடும். அதற்கு பிறகு இவர்கள் வேறொரு திருமணத்தை செய்வார்கள். சிறு வயதிலேயே இவர்கள் காதல் வயப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவார்கள். இவர்கள் சுத்தத்தை அதிகமாக விரும்புவார்கள். சிறு வயதிலேயே இவர்களுக்கு ராகு தசை வந்துவிடும்.
அதாவது ஒரு டீன் ஏஜில் இவர்களுக்கு வந்து ஒரு 16லேருந்து 18 வயசுக்குள்ள ராகு திசை வந்துவிடும். பிறகு 35 வயது வரை இந்த ராகுவின் பிடிக்குள்ளே அகப்பட்டு படாத பாடுபடுவார்கள். ராகு என்பது நமக்கு எல்லாமே தெரியும். எல்லா விதமான கேடுகளையும் நம் மனதிலே புகுத்தக்கூடியவன் இவர். கெட்ட நடத்தை, கெட்ட சகவாசம், கெட்ட வழிகாட்டுதல், கெட்ட மனிதர்களுடன் சேர்தல், கெட்ட விஷயங்களிலே தலையிடுதல், சமூகத்திற்கு ஒத்து வராத, சமூகத்தால் தடை விதிக்கப்பட்ட விஷயங்களிலே ஆர்வத்துடன் ஈடுபட செய்தல் போன்ற பல விஷயங்களில் இந்த ராகு நம் மனதை தூண்டிக்கொண்டே இருப்பான். அது சாதாரணமாகவே டீனேஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு தடுமாறுகின்ற பருவம். டீனேஜர்ஸ் வந்து எந்த தசையால் ஆளப்பட்டாலுமே அந்த காலகட்டத்திலே அவர்கள் மன தடுமாற்றத்திற்கு ஆளாவார்கள். வீட்டில் இருப்பவர்களையே விஷமாக வெறுப்பார்கள். தனக்கென்று தனி உலகத்தை அமைத்து கொண்டு அந்த உலகத்துக்குள்ளேயே வாழ்வார்கள். யாருடனும் வாய் விட்டு பேச மாட்டார்கள், மனம் விட்டு பழக மாட்டார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் ராகுவால் பீடிக்கப்படும் பொழுது மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள். இவர்களுக்கு எச்சரிக்கை உணர்வு அதிகம் இருந்தாலும் பல விஷயங்களிலே இவர்கள் தவறு செய்வார்கள். கலைத்துறையிலே அதிகமாக நாட்டம் கொண்டிருப்பார்கள். சினிமா, நாட்டியம், நாடகம், டிராமா போன்ற விஷயங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவார்கள். இதற்காக அதிகமாக பண விரயம் செய்வார்கள். இப்படி எக்கச்சக்கமான பணத்தை தொலைத்துவிட்டு தடுமாறுவார்கள். அப்படி பணத்தை தொலைத்துவிட்டு தடுமாறும் பொழுது காதல் வாழ்க்கைக்காகவும் பரிசுகள் அளிப்பதற்காகவும் அளவுக்கு அதிகமாக பணத்தை தொலைத்துவிட்டு இவர்கள் திண்டாடுவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் நின்று கொண்டே சாப்பிடுவார்கள். அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இவர்கள் சாப்பிட்டு பார்க்க முடியாது. நின்று கொண்டே சாப்பிடுவார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா வாசலில் படிக்கட்டு இருக்கு இல்லையா, மாடிப்படி, வாசப்படி, இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு தான் சாப்பிடுவார்கள். சிலர் இனிப்பை மிக மிக அதிகமாகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.